ஒரு ராஜா தன்னுடைய பிரஜைகளை தான் நடத்த இருக்கும் பொருட்காட்சிக்கு வாருங்கள் என்று அழைத்தார். அந்த பொருட்காட்சியிலே ஏதாவது ஒரு ரூபத்திலே இருப்பேன், என்னை கண்டுபிடிப்பவர்களுக்கு அந்த இடத்தில் என்னை கண்டுபிடித்து விட்டு நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் என்று அறிவித்தார். கரும்பு தின்ன கூலியா? நாளை பொங்கல் கொண்டாட இருக்கும் நேரத்திலே இந்த பழமொழி இன்னும் பொருத்தமாய் இருக்கின்றது. அதனால் எல்லோரும் பொருட்காட்சிக்கு வரலாம் என்று பொருட்காட்சிக்கு வந்தார்கள். நுழைவு வாயிலே ரொம்ப பிரமாதமாய் இருந்தது. உள்ளே ஒவ்வொரு அரங்கங்களும் அங்காடிகளும் அற்புதமாக இருந்தன. சில இடங்களிலே நடன சிகாமணிகள் அருமையாக ஆடிக்கொண்டிருந்தார்கள். எதை பார்க்க எதை விட என்று மக்களுக்கு அப்படியே திணறி போனார்கள். மக்கள் எல்லாரும் அந்த இன்பங்களை ஒவ்வொன்றாய் அனுபவித்துக் கொண்டு வந்த வேளையிலே மன்னர் அவர் போட்ட நியதி விதி எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். ஒவ்வொரு அரங்கமாக தாண்டி வந்து மறுபடியும் வந்த பாதையிலே செல்ல முடியாது. அதை தாண்டி சென்றவர்கள் அப்படியே போய்விட்டார்கள். ஒரு சிலர் மட்டுமே ராஜாவை அடையாளம் காண முடிந்தது. இதை அப்படியே ஒப்பிட்டு பாருங்களேன். இந்த ராஜா தான் நம் இறைவன். இந்த உலகிற்கு நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றார். அல்ப சந்தோஷங்களிலே நம்மை நாம் தொலைத்து கரைத்து நிஜத்தை மறந்து விடுகின்றோமே. அப்படி 1000-ல் ஒருவரோ 1,00,000-ல் ஒருவரோ தான் அந்த ராஜாவை தேடிய மக்கள் போல அந்த இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கோடியில் ஒருவரே அந்த இறைவனை அடைகிறார்கள். ஆக நாம் இந்த பூமிக்கு